Hi friends, welcome back to SP Electronics Channel. In our channel, we will see a video UTL brand 100 watt solar panel unbox அது மட்டும் இல்லாம இந்த solar panel specification என்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இந்த solar panel வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க போறோம். இந்த 100 watt solar panel அது மட்டும் இல்லாம lithium ferrophosphate பேட்டரியில 30Ah பேட்டரி வச்சு ஒரு சின்ன DC home வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம். ஃபேன் அண்ட் லைட் மட்டும் எரியற மாதிரி. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த panel வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்தேன். சோ மக்களுக்கு வந்து வீடியோவா போட்டுடலாம். இத நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ரேட்ல solar panel வந்து தேடினு இருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா UTL பிராண்ட்ல பெஸ்டான பிரைஸ்க்கு நல்ல குவாலிட்டியான சோலார் பேனல் வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. சோ இது UTL ஓட 100 வாட்ஸ் பேனல். இது பாலி பேனல் ஓகேங்களா, மோனோ பேனல் கிடையாது, பாலி பேனல் தான். ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும், பெஸ்ட் குவாலிட்டி. இப்போ லூம் சோலார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி அவங்களோட சோலார் பேனலோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சிருக்காங்க. பட் UTL வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட் எதுவும் பெருசா பண்றது இல்ல. பட் சோலார் பேனல் அதே தரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெஸ்டான பிரைஸ்க்கு வந்து தந்துன்னு இருப்பாங்க. சோ சோலார் பேனலோட பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் அப்படின்றதோட இதான் ஒரு பேக்கிங். உங்களுக்கு கொரியர்ல அனுப்புறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர்ல டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணும்போது கொரியர்ல மோஸ்ட்லி டேமேஜ் எதுவுமே ஆகாது, அந்த அளவு சேஃபாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அனுப்புவோம். இப்போ இந்த சோலார் பேனல் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள பேனல் எப்படி இருக்கு, அதோட வாட்ஸ் எவ்வளோ வோல்டேஜ் வந்து வெளியே வரும், எவ்வளோ ஆம்ஸ் கரண்ட் வரும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலோட பேக் சைடு. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பின்னால் பக்கத்தை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இதுதான் வந்துச்சு முன்னாடி பக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா UTL பிராண்டோட 100 வாட்ஸ் சோலார் பேனல். இது பாலி கிறிஸ்டலின் பேனல் இது. ஸோ இதில் பாலி கிறிஸ்டல் மோனோ கிறிஸ்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற செல்ஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஸோட கலர் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பாலியா மோனோவா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாலி பேனல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர் வந்து கொடுத்துருப்பாங்க, நீல கலரில் இருக்கும். ஸோ இதே மோனோ பேனல் எடுத்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பாலி பேனலுக்கும் மோனோ பேனலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. ஸோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேனலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பேனல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதாவது கம்மியான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பேனல் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோனோ பேனல் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கம்மியாக இருந்தாலுமே, வெளிச்சம் கம்மியாக இருந்தாலுமே பவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி தரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோட ஸ்பெஷல். பட் பாலி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து சோலார் பேனல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக ஆனாலுமே அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ இதை மட்டுமே பார்த்து சோலார் பேனல் நீங்க வாங்கக்கூடாது. இந்த மோனோ கிறிஸ்டல் பாலி கிறிஸ்டல் அப்படிங்கிறதுலாம் ஒரு சின்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலுமே உண்மையாகவே பவர் இப்போ மோனோ கிறிஸ்டல் பேனல் அதிகமாகவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலுமே இந்த பாலி பேனலுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பேனல். ஸோ மோனோ பேனலை விற்கிறதுக்காக ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மோனோக்கும் பாலிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களை நம்ப வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, சின்ன மைன்யூட்டான வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது. ஸோ காஸ்ட் உங்ககிட்ட கம்மியாக இருக்குது, என்கிட்ட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பாலி பேனல் தாராளமாக போடலாம். இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, மோனோ தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோலார் பேனல்னு போடுறதுக்கு முடிவாயிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட காசு கம்மியாக இருக்குது, பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னும் போது பாலி கிறிஸ்டல் பேனலும் போடுங்க. நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஸோ வெயிலோட தாக்கம் உங்களுக்கே தெரியும், எப்பவுமே வந்து மேகமூட்டமாக இருக்கிறது கிடையாது. வருஷத்தில் ஒரு மாதமோ 2 மாதமோ தான் மழை வருது, மற்ற நாள் எல்லாமே வெயில் தான் காஞ்சி இருக்குது. அதனால் பாலி கிறிஸ்டல் பேனல் போட்டாலே உங்களுக்கு வந்து போதுமானது ஒன்று ஓகேங்களா. சொல்ல மோனோ தான் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. காசு இருக்குது, காசை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க மோனோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, அது பெஸ்ட்டு. ஸோ எங்கிட்ட காசு கிடையாது, ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாலி பேனல் கண்டிப்பாக வாங்கி போடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் பேனல். இப்போ இதோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பேனலோட பேக் சைடு வந்து திருப்பி வச்சிருக்கிறோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எடுத்துக்கான அந்த சாக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒயரிங் வந்து சால்டரிங் பண்ணி நீங்கள் அவுட்டில் வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான வாட்டர் ப்ரூஃப் ஒரு கவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது உள்ள வந்து தண்ணி எதுவுமே போகாது. ஸோ ஓப்பன் பண்ணி ஒயர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இடம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சோலார் பேனல் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுக்கான வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, யூசர் மேலே வாரண்டி கார்டு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு போகுது அப்படின்னும் போது இங்கே நாங்கள் டேட் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருவோம், எந்த டேட்டுக்கு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படிங்கிறது. இந்த சோலார்
சோலார் பேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கான மேனுஃபேக்சரிங் வாரண்டியும் 25 வருஷத்துக்கான பர்ஃபார்மன்ஸ் வாரண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோலார் பேனலுமே தராங்க. ஸோ சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிராண்டு சோலார் எடுத்துக்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி அப்படின்றது காமன் தான், ஓகேங்களா. ஸோ 10 வருஷம் அப்படின்றது மேனுஃபேக்சரிங் வாரண்டியாகவும் 25 வருஷம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வாரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துன்னு இருக்காங்க. அதெல்லாம் சோலார் பேனல் எந்த பிராண்டு நீங்கள் எடுத்தாலுமே வாரண்டி இருக்குது. சோலார் பேனலில் கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் எதுவும் வராது. ஸோ அதனால் நம்பி வந்து வாங்கலாம். நீங்கள் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 20 வருஷமாவது ஒரு சோலார் பேனல் போட்டிங்கன்னா நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஸோ வீட்டுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னும் போது 20-30 வருஷத்துக்கு நீங்கள் கை வைக்க தேவையில்ல. ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி கம்பெனிக்கெலாம் போகிறாங்க அப்படின்னு மட்டும்தான் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் 20 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றுவாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த யூசர் மேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டட் பவர் வந்து போட்டுட்டு 100 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 100 வாட்ஸ் சோலார் பேனல் அப்படின்றதுனால, ஓகேங்களா. ஸோ ரேட்டட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19.4 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் உங்களுக்கு வந்து வெளியே வரும். ஸோ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எவ்வளோ ஆம்ஸ் கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5.37 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து வெளியே கொடுக்கும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22.61 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும். ஓப்பன் சர்க்யூட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.69 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வரும், ஓகேங்களா. மேக்ஸிமம் சிஸ்டம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா UTL சோலார் அப்படின்றத அவங்க பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற சோலார் பேனல். ஸோ பாலி பேனலுக்கும் மோனோ பேனலுக்கும் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் மோனோ பேனல் 200 வாட்ஸ் பேனல் போகிறீங்க அப்படின்னா பாலியில் உங்களுக்கு ஒரு 125 வாட்ஸ் பேனலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 வாட்ஸ் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஒரு 150 வாட்ஸ் பேனல் போகிறீங்கன்னா 200 வாட்ஸுக்கான ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த வந்து பிடிச்சிக்கும். ஸோ அதனால் சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பாலி பேனல். பட் இருந்தாலும் குவாலிட்டியில் ரெண்டுமே ஓரளவு ஒன்று தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலின்றது பெஸ்ட்டு. ஸோ யாரும் மோனோ பேனல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காதீங்க. சோலார் பேனல் போடுறதுன்னு முடிவாயிட்டிங்கன்னா எது ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நல்ல ஒரு அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழையில் பட்டாலோ தண்ணியில் பட்டாலோ வெயிலில் ஃபுல்லாகவே கிடந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள செல்ஸோ உள்ள ஜாயிண்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடாது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் எல்லாமே அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சோலார் பேனல் வாங்கும்போது பெருசாக வந்து யோசிக்க தேவையில்லை, தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சோலார் பேனலை பற்றி. இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த சோலார் பேனல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நமக்கு 10 வாட்ஸ்லேருந்து 540 வாட்ஸ் வரைக்கும் சோலார் பேனல் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பாலி பேனல் வேணுனாலும் மோனோ பேனல் வேணுனாலும் எல்லா பிராண்டு பேனலுமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து இருக்குது. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலுமே சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து இது வந்து UTL 100 வாட்ஸ் பேனல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா UTL பிராண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ப்ரைஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துனோம் அப்படின்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டோட கம்மியாக பண்ணி தராங்க. ஸோ அதெல்லாம் சோலார் பேனலில் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த வருஷமாக வாங்கிக்கோங்க. ஸோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலோட காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஏறினே தான் போகுது. போன வருஷம் 8000 ரூபாய்க்கு வாங்கின இந்த 200 வாட்ஸ் பேனல் இந்த வருஷம் 9500 வந்துருச்சு ரேட், ஓகேங்களா. ஸோ அதனால் சோலார் பேனல் ரேட் ஏறி தான் போகும் ஃபியூச்சருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரமாக வாங்கிட்டு பெஸ்ட்டு உங்களுக்கு. ஏன்னா இப்போதைக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஓகேங்களா. இந்த பேனல் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதோட காஸ்ட் வந்து அனுப்பிச்சி விட்றேன். காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். நம்மக்கிட்ட சோலார் பேனல், சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், இன்வெர்டர், பேட்டரி, DC கேபிள், சோலார் பேனலுக்கான அனைத்து அக்சரிஸும் நம்மகிட்ட வந்து இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.